நமது தொலைபேசி இணைப்பில் குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் தேவனையன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். இப்ப மதுரையில் குஜராத்திற்கு கொத்தடிமைகளாக செல்லக்கூடிய சிறார்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். முதலில் கொத்தடிமைகளாக அவர்களை விடுவதே தவறு, இதில் அவர்கள் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதும் ஒரு மிகப்பெரிய அநீதியாக இருக்கிறது. மாவட்ட நிர்வாகம் இது குறித்து தெரிந்துமே நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது போல ஒரு தோற்றம் அங்கு ஏற்படுகிறது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏதாவது நடந்துருச்சுன்னா மட்டும்தான் பதில் சொல்ற மாதிரி நிர்வாகங்கள் இருப்பது மிக மோசமானது. இது அவமானம், இது வெட்கக்கேடு. தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல குழந்தைகள் வேலைக்கு வைப்பதே அவமானம், குழந்தைகள் வேலை செய்வதே இந்த மாநிலத்துக்கு அவமானம் என்கிற முன்னெடுப்புகளை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தும் இவ்வளவு மோசமாக நிர்வாகம் செய்யறாங்கன்னா இது கண்டிப்பாக இவர்களுடைய புறக்கணிப்பு, இவர்கள் மீது நடவடிக்கப்படும். இப்ப நம்ம தொடர்ச்சியா பாக்குறது என்ன, இந்த குழந்தைகள் அழைத்து செல்கிறார்கள், குழந்தைகள் அழைத்து குழந்தைகள் கடத்தப்படுகிறார்கள். 18 வயது கீழே அந்த குழந்தைகளை வேலைக்கு செல்வது, ஒன்னு வேலைக்கு அமர்த்துவது, அது சைல்ட் லேபர். அடுத்து கொத்தடிமையாக்குவது பாண்டட் லேபர். அடுத்து குழந்தைகளை அழைத்து செல்வது அல்ல, குழந்தைகள் டிராபிகிங், கடத்தல். இப்ப இந்த 3 விதமான முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வெறுமனே பார்க்க முடியாது. அதாவது கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டம் வந்துருச்சு. கொத்தடிமை முறைக்கு பல்வேறுவான தீர்ப்புகளை உச்சநீதிமன்றம் வழங்கியும் இங்க கொத்தடிமை முறை ஒழியவில்லை என்பதுதான் இங்க மிக மோசமா இருக்கு. அதாவது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகள் ஆகியும் நம்ம மாநிலத்தை, முன்னேறிய மாநிலத்துல கொத்தடிமை முறை இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவமானகரம், ரொம்ப மோசமான விஷயம். இது ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலை. ரெண்டாவது பார்க்க வேண்டியதுன்னா, இப்ப இதுல நடக்கிற விஷயங்கள் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு எளிய முறையில அவங்களை கூட்டிட்டு போய் அவர்களை சூறையாடுவது, அதாவது கொத்தடிமை முறையில அவர்கள் உழைப்பை சுரண்டுவது, அவர்களுடைய பொருளாதாரம் சுரண்டுவது, இது மாதிரி சுரண்டல் கணக்கு. ரெண்டாவது இதுல என்ன நடக்குதுன்னா, இதோட கனெக்டிவிட்டி. இப்ப எனக்கு முன்னாடி பேசிய கணேசன் அவர் பேசும்போது சொன்னார், இதுல கல்வித்துறை இப்ப என்ன நடக்குது அப்படின்னாங்க, ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்தை விட்டு இடைவெளகலான குழந்தை தான் குழந்தை உழைப்பாளராக, கடத்தப்படுகிற குழந்தையாக, பாலியல் தொழில் தள்ளப்படுகிற குழந்தையாக பல்வேறு இருக்கு. அப்ப பள்ளிக்கூடத்துல ஒரு குழந்தைகள் இல்லாம போனாங்கன்னா ஏன் அந்த ஆசிரியர் தகவல் சொல்ல? அவர்களும் குற்றவாளி தான். ஏன் அந்த தலைமை ஆசிரியர் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம்? அவர்களும் குற்றவாளி. இதெல்லாம் பாக்குறதே கிடையாது. இப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, கணக்கு கேட்டீங்கன்னா இவங்க அட்டெண்டன்ஸ் போட்டிருப்பாங்க. அட்டெண்டன்ஸ் போட்டதுனால என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல இருக்காங்க சார். அப்ப இன்னைக்கு பள்ளி கல்வித்துறையில் வேற எந்த மாநிலத்தில் இல்லாம அவுட் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன், ஆல் இன் ஸ்கூல்ஸ்க்குன்னு ஒரு துறை வைத்திருக்க மாநிலம் தமிழ்நாடு தான். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? என்ன மனநிலை என்னங்க, வருத்தம் என்ன? ஏதாவது நடந்துருச்சுன்னா உடனே பாக்குறது. இது 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இந்த மாதிரி குழந்தைகள் மற்றும் பெண்களை கடத்துறாங்க, கொத்தடிமையில் ஆக்குறாங்கன்னா அவன் தடுப்பதற்கு வில்லேஜ் லெவல் வாட்ச் டாக் கமிட்டி, கிராம அளவுல பாதுகாப்பு குழுக்களை உருவாக்கணும். தமிழ்நாட்டுல கிராம அளவில் குழந்தைகளை பாதுகாப்பதற்கு குழுக்கள் VLCPCன்னு வச்சிருக்காங்க. ஆனா இயங்குதா? அப்ப தன்னோட கிராமத்தில் இருக்கிற குழந்தைகளை வெளியேறினாங்கன்னா, வெளியே போயிட்டாங்கன்னா தகவல் யார் சொல்லுவா? அந்த குழு ஒழுங்கா இயங்கிருச்சா? அப்ப பாருங்க எங்கெங்க சிக்கல் வருது. அப்ப ஒண்ணு பள்ளி கல்வித்துறையிலிருந்து வெளியேறினா யாரும் சொல்லல, நம்முடைய கிராம பஞ்சாயத்து தலைவர் தலைமையில் இருக்கிற VLCPC இயங்கல. அப்ப இதெல்லாம் தாண்டி நீங்க ஒரு கிராஸ் பண்ணி, அதாவது மாநிலத்தை விட்டு கிராஸ் பண்ணும்போது இந்த குழந்தைகளை பாதுகாப்பதற்குன்னு பல்வேறு செக் பாயிண்ட்ஸ் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு, நம்முடைய மதுரை பேருந்து நிலையத்தில் இருக்கு, அதையும் தாண்டி போயிருக்காங்க. அப்ப இவங்க எல்லாம் தாண்டி போயிருக்காங்க அப்படின்னா இதுல மிகப்பெரிய நெட்வொர்க் வேலை செஞ்சிருக்காங்க. சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. இதுக்கு வெறும் கடத்தல், ஒரு கொத்தடிமை மட்டும் இல்ல, ஒரு நெட்வொர்க் வேலை செய்ய, அந்த பல்வேறு நெட்வொர்க் எல்லாம் இணைந்துதான் இது வேலை செஞ்சிருக்காங்க. அப்ப தமிழ்நாடு அரசு என்னன்னா, இந்த மாதிரி இடங்கள்ல இடைவெளியான குழந்தைகளுக்கு தகவல் தெரிவிக்காத பள்ளி கல்வித்துறையிலுக்கு யாருக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கணும். VLCPC இயங்கல அப்படின்னா அது நடவடிக்கை எடுக்கணும். அடுத்து மூணாவது இந்த மாதிரியான இந்த கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டங்கிற ரொம்ப ஒரு வீக்கான சட்டம். தண்டனை பெற்றோர் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மி. என்னன்னா, ஒரு தடவை கொத்தடிமை முறையில போட்டு ஒரு 30,000 முதல்ல கொடுப்பாங்க. கேஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கன்விக்ஷன் ரேட் சொல்லுவாங்க. யாரும் தண்டிக்கப்பட்டதில்ல. கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டத்திலீங்க 1% கூட கன்விக்ஷன் கிடையாது இந்தியாவில். ரொம்ப அவமானகரம் கொத்தடிமை முறை ஒழிப்பு சட்டத்தோட நடைமுறை. கொத்தடிமை முறை ஒழிக்கப்பட்டு விட்டது, அதற்கான சட்டங்கள் இருக்கின்றன என்று சொன்னாலும் இன்னும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு தேவனையன்.